சாதம் சமைப்பதற்கு முன் அரிசியை ஊற வைக்கிறீங்களா? எல்லாவற்றையும் ஒரே மாதிரி ஊற வச்சிடாதீங்க. இவ்வளவு நேரம் ஊற வைத்தால் தான் நல்லது. அரிசி என்பது நம் அன்றாட உணவில் ஒரு பங்கு வகிக்கும் முக்கியமான உணவுப் பொருள். ஆனால் அந்த அரிசியை சமைக்கும் முன் சில நேரம் நீரில் ஊற வைக்க வேண்டுமா என்ற கேள்வி பலருக்கும் எழுகிறது. உண்மையில் அரிசியை ஊற வைக்கும் பழக்கம் ஒரு பழமைவாத நுண்ணறிவு. அது பல நன்மைகளையும் அறிவியல் ஆதாரங்களையும் கொண்டிருக்கிறது. பொதுவாக அரிசி வகைக்கு ஏற்ப அதனை 20 நிமிடங்களில் இருந்து 1 மணி நேரம் வரை ஊற வைக்கலாம். பொதுவாக புழுங்கல் அரிசி அல்லது சோனை அரிசி போன்றவற்றை குறைந்தது 30 நிமிடம் ஊற வைத்தால் அவை சமைக்கும் போது நன்கு வெந்து மென்மையாக மாறும். இதனால் சமைக்கும் நேரம் குறையும் என்பதே முதல் நன்மை. இரண்டாவதாக, அரிசி ஊற வைக்கும் போது அதன் மேற்பரப்பில் உள்ள அதிகமாக பிணைந்த நிலையில் இருக்கும் அமிலங்கள் நீரில் கரைந்து செல்வதால் அது செரிமானத்திற்கு எளிதாக மாறுகிறது. குறிப்பாக வயிற்று பிரச்சனைகள் உள்ளவர்கள், சிறிய குழந்தைகள், முதியவர்கள் ஆகியோருக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மூன்றாவதாக, அரிசியை ஊற வைத்தால் அதில் இருக்கும் ஊட்டச்சத்துக்கள் நம் உடலால் எளிதில் உறிஞ்சப்படும் நிலையில் மாறுகிறது. இது உடலுக்கு சிறந்த எரிசக்தியாகவும் செயல்பட உதவுகிறது. குறிப்பாக விட்டமின் பி மற்றும் மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் நன்கு உறிஞ்சப்படும். நான்காவதாக, நீரில் ஊறிய அரிசி சமைக்கும் போது அதிகமான நீர் தேவைப்படுவதில்லை. அதனால் சமைக்கும் போது அரிசி ஒட்டாமல் தனித்தனியாக இருப்பதற்கும் சரியான வடிவத்தை பெறுவதற்கும் உதவுகிறது. ஐந்தாவதாக, அரிசி ஊற வைக்கும் பழக்கம் சிலவித கோரைகள் மற்றும் தூண்ட போகும் அமிலங்களை நீக்குவதிலும் உதவுகிறது. இதனால் நீரிழிவு உள்ளவர்கள் அல்லது உடல் எடையை கட்டுப்படுத்த விரும்புபவர்கள் இந்த வழிமுறையை பின்பற்றுவது நல்லது. அரிசி ஊற வைக்கும் போது குளிர்ந்த நீரை மட்டும் பயன்படுத்த வேண்டும். வெந்நீர் அல்லது சூடான நீர் பயன்படுத்தினால் அரிசியின் உட்பகுதி நன்கு ஊறாது. பொதுவாக சாதம் சமைக்க 30 நிமிடம் ஊற வைத்தால் போதுமானது. ஆனால் இடியாப்பம், இட்லி, தோசை போன்ற தயாரிப்புகளுக்கு அரிசியை 4 மணி நேரம் வரை ஊற வைக்கலாம். இது மென்மையான உணவுப் பொருட்களை உருவாக்க உதவுகிறது. முடிவாக சொல்ல வேண்டுமானால், அரிசி சமைப்பதற்கு முன் ஊற வைப்பது என்பது நம் முன்னோர்களின் உணவு பாரம்பரியத்தில் உள்ள ஒரு அறிவியல் நுணுக்கம். இது சமைக்கும் நேரத்தை குறைக்கும், செரிமானம் எளிதாக்கும், சத்து உறிஞ்சுதலை அதிகரிக்கும் என பல நன்மைகளை வழங்குகிறது. அதனால் இனிமேல் அரிசியை நேரடியாக சமைக்காமல் சிறிது நேரம் ஊற வைத்து சமைத்தால் நமக்கே நல்லது என்பதில் மாற்று கருத்தே இல்லை. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.